வெளியே போறதெல்லாம் இருக்கட்டும், ஆனா இன்னைக்கு இவங்க பிறந்த நாள், அதுவும் முதல் தடவை கொண்டாடுறாங்கன்னு சொல்றீங்க. அப்படின்னா கேக் வெட்டி சிறப்பா கொண்டாடணும்ல. அதுக்கான ஏற்பாடுலாம் ஒண்ணும் நடந்த மாதிரி இல்லையே. பையன் பாயிண்ட புடிச்சிட்டான். ஆமால, பிறந்த நாளுக்கு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணணும்ல, அத மறந்துட்டோமே. அப்பா வாங்கப்பா, நம்ம உடனே கேக் வாங்கிட்டு வந்து அம்மா கையால வெட்டி அப்புறமா வெளியே போலாம். ஆமா டாடி. ஆமாப்பா, போலாம் போலாம். என்ன நீங்க விளையாடுறீங்களா? நான் என்ன சின்ன பொண்ணா கேக் எல்லாம் ஊட்டி கொண்டாடுறதுக்கு? அதான் நம்ம கேசரி பண்ணிருக்கோம்ல கௌதம், அது எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடு. அதை சாப்பிடுங்க, அது போதும். சின்ன பிள்ளைங்க தான் கேக் வெட்டி கொண்டாடணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? இப்பெல்லாம் பல்லு போன கிழவிங்க கூட கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. இவ இப்படிதான் சொல்லுவா தம்பி, நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. அத்தை, அது அவங்க விருப்பம் அத்தை. எனக்கு அதுல விருப்பம் இல்ல அத்தை, விட்டுருங்க. எனக்கு இதெல்லாம் கூச்சமா இருக்கும், சொன்னா கேளுங்க. பழக்கம் இல்லாத விஷயத்தெல்லாம் எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கணும்? ஏய் பசங்களா, என்ன அமைதியா இருக்கீங்க? உங்க அம்மாவை ஏதாவது ஒண்ணு சொல்லி சம்மதிக்க வைங்க. மா ப்ளீஸ்மா, பிறந்த நாள் அன்னைக்கு கேக் வெட்டி கொண்டாடலன்னா எப்படி? சரின்னு சொல்லுங்கம்மா ப்ளீஸ்மா. ஆமாம்மா, அப்பதான் நல்லா ஜாலியா இருக்கும். அம்மா ப்ளீஸ்மா, சரின்னு தான் சொல்லுமா. செலவாகுன்னு பயப்படாத. கேக்கு வாசப்பா வாங்கிட்டு வருவாரு, நீ வெட்டினா மட்டும் போதும். அவகிட்ட என்ன சம்மதம் கேட்டுக்கிட்டு நீங்க வாங்கிட்டு வாங்க. பிறந்த நாளை இங்க வச்சு கொண்டாடுறதுக்கு பதிலா பேசாம வெளியே எங்கேயாச்சும் கொண்டாடினா இன்னும் சிறப்பா இருக்கும். அப்படி போடு வாசு, பின்றையே. இல்ல, பசங்க ஆசைப்பட்ட மாதிரி வெளியே போன மாதிரியும் இருக்கும், உங்க பிறந்த நாளையும் கொண்டாடின மாதிரி இருக்கும்ல. இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு. ஆனா இப்ப ஏற்பாடு பண்ண சரியா இருக்குமா? உங்க எல்லாருக்கும் ஓகேனா என் ஃப்ரெண்ட் ஒரு மினி ஹால் வச்சிருக்கான். கார்டன் வச்சுலாம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். அங்க வேணா நான் கேட்கட்டுமா? ஆமாமா, பார்ட்டி ஹால்ல கேக் வேணா ஜாலியா தான் இருக்கும். சூப்பர்ப்பா, அங்கேயே போலாம். நான் கேக் வெட்டுறதே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், இதுல நீங்க பார்ட்டி ஹால்னு வேற சொல்றீங்க. எதுக்கு ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு வீண் செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க, வேண்டாம். என்ன பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு வர வேண்டிய முக்கியமான ஆளுங்கள வந்துட்டாங்க போல. என்ன எங்க சுத்த போலான்னு குடும்பத்தோட சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்களா? சித்தி, நாங்க பிறந்த நாள பார்ட்டி ஹால்ல கொண்டாடலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். வாசாப்பா தான் ஐடியா கொடுத்தாரு. நீங்க முடிவு பண்ணிட்டா போதுமா? உங்க அம்மா அமைதியா நிக்கிறாளே, அவ ஓகே சொல்லிட்டாளா? அவ என்ன சொல்றது? அதானே, முடிவை தப்பு தப்பா எடுக்கிறது நீங்க தானே. அத சரி பண்ணத்தானே நான் ஒரு பிளான் பண்ணிருக்கேன். அவ கிடக்குறா. சரி, நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. என்ன இது, எல்லாரும் போக ரெடியா இருக்காங்க. இவங்கெல்லாம் வெளியே போறதுக்குள்ள அவர் வந்தா தானே நல்லா இருக்கும். வாசல யாரும் வந்த மாதிரி இருக்கு. உங்க பிளான கெடுக்க ஆளை கூட்டிட்டு வரேன். இருங்க, நான் யாருன்னு பாத்துட்டு வரேன். வாங்க வாங்க. ஆஹா, 2-3 பொருளுக்காக மாடி படிக்கட்டெல்லாம் ஏறுமேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நல்ல வேளை நீங்களே இங்க வந்துட்டீங்க. நாங்க படிங்க. ஐயோ, என்னங்க நீங்க இப்படி வாசலே நின்னுகிட்டு? முதல்ல நீங்க வீட்டுக்குள்ள வாங்க வாங்க. உள்ள வந்து நான் என்னங்க பண்ண போறேன்? நாங்க படிங்க. நீ வந்தா மட்டும் போதும், நடக்க வேண்டியதெல்லாம் அதுவா நடக்கும். ஏங்க உங்களை தான். பொருளை வாங்கிட்டீங்கன்னா நான் கிளம்புவேன், எனக்கு வேலை இருக்கு. ஐயோ, நீங்க வாங்க. கால சுடு தண்ணி ஊத்துற மாதிரி எப்ப பார்த்தாலும் போறேன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அதெல்லாம் முடியாது, நீங்க வாங்க முதல்ல. வாங்க. ஏங்க இது வெயிட்டா கூட இல்லைங்க, வாங்கிட்டு உள்ள போங்க. வந்து கொடுங்க. நீங்க முதல்ல உள்ள வாங்க. ஏன் இவங்க இப்படி பண்றாங்க?
அது ஒண்ணு இல்ல, மளிகை பொருள் சொல்லியிருந்தேன், அதான் கொண்டு வந்திருக்காங்க. அத்தை, உங்க புள்ள மாதிரின்னு சொல்லுவீங்களே, அவர் தான் வந்திருக்காரு. வாங்க வாங்க, வாங்க 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 தம்பி. வினு, யார் வந்திருக்காங்கன்னு பார்த்தல்ல? இவரு வினோதினி கடை பக்கத்திலேயே மளிகை கடை வச்சிருக்காரு. வினோதினிக்கும் இவருக்கும் நல்ல பழக்கம் இருக்கு. எங்க வீட்டுக்கு கூட அடிக்கடி உரிமையா வருவாரு. இல்லத்த, உங்க பொது சம்பந்திக்கு இதெல்லாம் சொல்றது இல்லையா? இல்லைங்க, அது இவங்க வீட்டுக்கு மளிகை பொருள் கொடுக்கலான்னு வந்தேன். நீங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியாம நான் பாட்டுக்குள்ள வந்துட்டேன். மன்னிச்சிருங்க. இருக்கட்டும், அதனால இப்ப என்ன? உங்களை யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இல்ல நீங்க டெலிவரி பண்ண வரும்போதெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள வந்தது இல்லையா? என்னங்க நீங்க புதுசா வர மாதிரி கூச்சப்படுறீங்க?